ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லவையெல்லாம் தருவாய். பிள்ளை என்றும் வாழ நல்லவையெல்லாம் தருவாய். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மையின் வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தாயில்லாமல் தரணி இல்லை, தாயில்லாமல் சேயில்லை. தாயினுடைய அரவணைப்பு ஒரு குழந்தை முதல் அவன் இறக்கின்ற வரை எல்லா மனிதர்களுக்குமே தேவைப்படுகின்ற ஒன்று. காரணம், தாயினுடைய அன்புதான் இந்த உலகத்திலே உண்மையான அன்பு. தாயினுடைய அரவணைப்பு தான் இந்த உலகத்திலே இறுதி வரை நம்மோடு இருக்கின்ற ஒரு அரவணைப்பு. அத்தகு ஒரு எண்ணத்தில்தான் நம்முடைய தாய் மட்டுமல்ல, கடவுளை பெற்றெடுத்த தாய், நம்முடைய தாய்க்கு மேலாக நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை அரவணைக்க வல்லவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே இன்றைய நாட்களிலும் மக்கள் எங்கெங்கெல்லாம் அன்னையினுடைய தேவாலயங்கள், அன்னையினுடைய குருசடிகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஓடி அழைகிறார்கள். காரணம், அந்த தாய் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டாள் என்ற ஒரு நம்பிக்கை. ஜாதி மத பேதம் இனம் எதுவுமே இல்லாமல் எல்லா மதத்தினரும் வணங்குகின்ற ஒரு தாய் இருக்கின்றார் என்றால் அது நம்முடைய தாய் அன்னை மரியா. அந்த தாயை நம்பினால் நாம் நம்பினது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? தாயை நோக்கி வேண்டினால் நிச்சயமாக அந்த தாய் நம்மை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அன்பு மக்களே, உண்மையிலேயே அன்னையை நோக்கி வேண்டினால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்தமாகத்தான் மாறும். இன்றைய நாளிலே ஒரு அற்புதமான தலைப்பு. என்ன தலைப்பு? அன்னை இருக்கும் இடத்தில் அழகைக்கு இடமில்லை. உண்மைதான், அன்னை இருக்கும் இடத்தில் அல்லல் இல்லை. அன்னை இருக்கும் இடத்தில் அது அழகைக்கு வேலையுமே இல்லை. அன்னை இருக்கின்ற இடத்தில் உண்மையிலே ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும். அன்னை இருக்கின்ற இடத்திலே உண்மையிலே மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அன்னை இருக்கின்ற இடத்திலே அழகைக்கு இடம் ஏது? அழகைனா என்னது? அழகைனா என்னது? பேய், அப்படிதானே? சரி, பேய் இருக்கா இல்லையா? பக்கத்துல எல்லாம் பார்த்து இருக்குன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. பேய் இருக்கா இல்லையா? பேய் இல்லை அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்க. பெரியவங்க சொல்லுங்க பார்ப்போம், பேய் இருக்கா இல்லையா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, 10 வருஷமாக அது கூட தானே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன், அப்படி தானே 5 வருஷமாக அது கூட தானே குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, திருவிவிலியம்தான் நமக்கு உண்மையான ஒரு சாட்சியமான புத்தகம். இதை வேத புத்தகம் என்று சொல்வார்கள். வேதம்னா உண்மை. இந்த திருவிவிலியத்தில் பேய் இருக்கிறதற்கு அறிகுறிகள் இருக்குதா இல்லையா? இருக்கு, அப்படி தானே? சரி, திருவிவிலியத்தில் மொத்தம் எத்தனை நேரம் பேய் வருது சொல்லுங்க பார்ப்போம். திருவிவிலியத்தில் அதெல்லாம் எங்கே ஃபாதர், பைபிளை படித்தாதானே எங்களுக்கு தெரியும். பைபிளை எங்களுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. வீட்டில் சீரியல் பார்க்குறதுக்கு தான் நேரம் இருக்குது. திருவிவிலியத்தில் எத்தனை நேரம் அழகையினுடைய அந்த காட்சிகள் இடம்பெறுகிறது என்றால் 36 முறை என்ன செய்யுது? அழகை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்துட்டே இருக்கு. அதில் முதல்ல அழகை இருப்பதற்கு சான்றாக அமைவது எது? முதல்ல பேய் எங்கே வரும்? முதல்ல பாம்பு ரூபத்தில் தான் வரும். சரியா? பாம்பு ரூபத்தில் வந்து தான் யாரை ஏமாற்றும்? அது ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றும். ஆதாமையும் ஏவாளையும் பாம்பு ஒரு சாத்தான் பாம்பு ரூபத்தில் வந்து ஏமாற்றியது. இன்றைக்கு பேய் இருக்குதா இல்லையா?
இருக்குன்னு சத்தமாக சொல்கிறீங்க, வீட்டில் நடக்கிறத வச்சுலாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கும் பேய் இருக்கிறது, பல ரூபங்களில் அது நம்மை தினம் தினம் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறது. நல்ல எப்படி இது ஒரு ரூபத்தில் வந்து அந்த ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றியதோ, இன்று அதே பேயானது பல காரியங்கள் மூலமாக, பல நண்பர்களின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரையும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் ஏவாளை போல அதிகமாக ஆசைப்பட்டு, ஏவாளை போல கடவுளை விட்டு விலகி வாழ்கின்ற தருணத்தில் நிச்சயமாக அந்த பாம்பு, அந்த பேய் உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் மாட்டிடும். அது உங்களை விடவே விடாது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள்லாம் கடவுளை நம்ம நோக்கி ஜெபிக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளை நம்ம தயார்படுத்துகிறோம்னா ஒரு கேள்விக்குறி தான். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும், எப்போதுமே ஃபோனில் நம்ம அரட்டை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். அப்படி தானே? இப்போது நிறைய பசங்களை பார்த்தீங்கன்னா இந்த முடியெல்லாம் சும்மா கண்ட மேனிக்கு வளர்த்து போட்டுட்டு, கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுக்கிட்டு, குளித்து எத்தனை நாள் ஆயிருக்குமோ தெரியாது, ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கிறான். அந்த பசங்களுக்கு பேர் என்னது? இந்த முடியை நல்லா வளர்த்து போட்டுட்டு இருக்கிற பசங்களுக்கு பேர் என்னது? புள்ளிங்கோ. அப்படி தானே? தமிழில் பாட்டுலாம் இருக்குது, புள்ளிங்கோ. ஒரு வீட்டில் ஒரு அப்பா அந்த புள்ளிங்கோ இருக்கிற வீடு, முடியெல்லாம் வளர்த்து போட்டுருக்கிறான் பையன். வெளியில் போயிட்டு வந்தவர் பையனை போட்டு அடிக்கிறார். கூறு கட்டவனை, உன்னை எத்தனை நேரம் சொல்கிறேன் இந்த முடியை வெட்டுன்னு, சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறிய, உன்னையால் எனக்கு தான் அவமானமாக இருக்குது அப்படின்னு பையனை போட்டு அடிக்கிறார். அப்போ பையன் சொல்கிறான், நான் என்ன செஞ்சேன், நான் முடியை வளர்த்தா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு தகப்பனை பார்த்து கேட்குறார். அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, அட அறிவு கட்டவனை, நேற்று உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவன் கெட்டுனா உன்னையே தான் கெட்டுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதனால என்ன செய்யணும்? ஒழுங்கு மரியாதையாக முடிய வெட்டு. அன்பிற்குரியவர்களே, நாம் எதோடு சேர்கிறோமோ, நாம் எதற்காக ஆசைப்படுகிறோமோ அதில் தான் நம்ம நல்லதை தேர்ந்தெடுத்தால் நமக்கு நன்மையானது கிடைக்கும். நாம் தீயதை தேர்ந்தெடுத்தால் அது தீமைதான் வந்து விளையும். அதுதான் ஏவாளினுடைய வாழ்க்கை. ஏவாள் அவளுடைய வாழ்க்கையிலே கடவுளை விட்டு விலகி போகின்ற போது தான் என்னதை கண்டுபிடிச்சான்? அங்கே பாம்பு அவளை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றியது. இது மிக மிக நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப முக்கியம். அண்மையிலே ஒரு உண்மை நிகழ்வு, ஒரு பங்குத்தந்தையோடு பேசி கொண்டிருந்த போது அந்த பங்குத்தந்தைக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு இளம்பெண் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கையில் பிளேடை வச்சு வெட்டிக்கிடுறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏதாவது ஒன்று அந்த இளம்பெண்ணானவள் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போது அந்த தாயும் தகப்பனும் செல்லில் யார்கிட்டையாவது தொடர்பில் இருக்காளா அப்படின்னு வாட்ஸ்அப்பெல்லாம் நோண்டி பார்க்குறாங்க. வாட்ஸ்அப்பில் யார்கிட்டையும் அப்படி இது இல்லை. வேறு எதுலையெல்லாம் மெசேஜ் அனுப்பலாம்? வாட்ஸ்அப்பு. வேறு எதுலையெல்லாம் மெசேஜ் அனுப்பலாம்? சும்மா சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கு வேறு, இன்ஸ்டாகிராமு வேறு, என்ன கிராம் இருக்குது? ஏலங்கிராம், கருவாப்பட்டை, இப்படி நிறைய இதில் என்ன ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் தேடி தேடி பார்க்குறாங்க. எதுலேயுமே அந்த பெண், அந்த இளம்பெண் யாருக்குமே தொடர்பில் இல்லை. அப்போ எங்கே இருந்து ஏதோ ஒன்று ஒரு தவறு நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு அதை யோசிக்கின்ற போது தான், ஆழ்ந்து அந்த செல்ஃபோனை நோண்டுகின்ற போது தான் தெரியுது, ஜிபேலையும் மெசேஜ் அனுப்பலாம். அப்படி தானே? அந்த இளம்பெண் என்ன பண்ணியிருக்கிறா? ஒரு கடைக்கு போயிருக்கிறான். அந்த கடையில் ஜிபே பண்ணியிருக்கிறான். இதுதான் நடந்து கடையில் உள்ள அந்த கடைக்காரருக்கும் இந்த இளம்பெண்ணுக்கும் தொடர்பாகி போச்சு. அதுதான் நம்ம இன்றைக்கி நம்முடைய குழந்தைகளின் மேல் அக்கறை காட்டுகிறோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகள் தான் அந்த ஆண்டவருடைய வழிகளை கற்க முடியும். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய ஆசிரையும் பெற முடியும். சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 16 சொல்லும், நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கு மருந்து போன்றவர்கள், ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய பேச்சை பெறுவார்கள். நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் எதை போன்றவர்கள்? நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கின்ற நம்முடைய நண்பர்கள், பெரும்பாலும் இன்றைக்கு நண்பர்களெல்லாம் தேர்ந்தெடுப்பதே இல்லை. நண்பர்கள் எல்லாருமே என்னதான் இருக்காங்க? செல்ஃபோனுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அந்த செல்ஃபோனில் இருக்கிற நண்பர்கள் நமக்கு நல்லதை சொல்லித்தாராங்களா, தீயதை சொல்லித்தாராங்களா, அது நமக்கு தெரிவதே இல்லை. அன்பு மக்களே, எந்த இடத்தில் பாவம் இருக்கிறதோ அந்த இடத்தில் அழகை குடிகொள்ளும். எந்த இடத்தில் அழகை இருக்கின்றதோ அந்த இடத்தில் துன்பம் நிச்சயமாக விளையும். நம்முடைய குடும்பங்களில் அத்தகு வழியிலே நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கின்றோமா? ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோட இணைஞ்சிருக்கிறவரை எதுவுமே இல்லை. என்றைக்கு ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்தாங்களோ அன்றைக்கு
அவருடைய வாழ்க்கையில் சாத்தான் புகுந்தது. இன்றைக்கு அன்னை இருக்கின்ற இடத்திலே அழகைக்கு இடமில்லை. அதை சொன்னது யார்? புனித ஜான் மரிய வியானி. அற்புதமான ஒரு புனிதர். யாருக்கு அவர் பாதுகாவலர்? குழந்தைகளுக்கா? எங்களுக்கு என்ன? எங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு? பாதுகாவலராக இருக்கிறார். அவர் அந்த ஒரு அற்புதமான வார்த்தையை அவர் எழுதுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அன்னை மரியாவினுடைய அரவணைப்பை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி எப்படி உணர்ந்தார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கின்ற போது தெரியும். அவங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 6 குழந்தைகள். சரியா? வீட்டில் ஜான் மரிய வியானி அவருடைய குடும்பத்தில் 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தையில் படிப்பே யாருக்கு தான்? ஜான் மரிய வியானிக்கு தான். படிப்பு மண்டையில் ஏறவே செய்யாது. ஆனால் 6 குழந்தைகள்லையுமே அதிகமாக பக்தியாக வளர்ந்தது யார்? ஜான் மரிய வியானி. அதுலேயும் மாதா மேல ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி, ஒரு பற்றுதல். எனவே அந்த அன்னையை அவர் விடவே இல்லை. குருமடத்தில் சேர்றாரு, பல துன்பங்களை அனுபவிக்கிறார், ஒரு நல்ல சாமியார் ஆயிட்டார். அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது, அவரிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு புதுசாக ஒரு ரயிலே போட்டாங்களாம். ரயில் தடம் போட்டு அந்த அவரிடம் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு அந்த ஆர்ஸ் நகரத்துக்கு ரயிலே அனுப்புகின்ற ஒரு சூழ்நிலை. இப்படி வாழ்ந்த அந்த புனிதர் சந்தோஷமாக வாழ்ந்தாரான்னா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் தனியாக அவருடைய அறையிலே இருக்கின்ற போது அவர் சந்தித்தது எல்லாமே அழகையினுடைய சோதனை. பேய் அவர் முன்னால் வந்து நிற்குமா? பேய் அவர் முன்னால் வந்து நின்று அவ்வளவு தொந்தரவு படுத்துமா? அவரை இச்சைக்குள்ளாக்கிய காரணங்கள் நிறைய. எப்படியாவது இவனை இச்சையில் சிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நிறைய சூழ்ச்சி செய்தது. ஆனால் ஜான் மரிய வியானி அவர் அந்த இச்சையிலிருந்து, அந்த பாவ வழியிலிருந்து விடுபட்டார் என்றால் அவர் கை கொண்டது ஒன்று தான். அது என்னது? அவர் எப்போவுமே கையில் ஜபமாலை தான். ஜபமாலை, திருவிவிலியம், ரெண்டை விட்டால் அவருடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே தெரியாது. இந்த ஜபமாலையும் இந்த திருவிவிலியம் தான் ஜான் மரிய வியானியினுடைய வாழ்க்கையை வளமாக்கியது. துன்பங்கள், அழகையின் சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவரை விடுவித்தது. இன்று அந்த ஜபமாலையையும் அந்த திருவிவிலியத்தையும் நான், குருக்களாகிய நாங்களும் சரி, இல்லங்களில் வாழ்கின்ற நீங்களும் சரி, என்று கைவிடுகிறீர்களோ நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களிலும் சரி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அழகை அதை வேலையை காட்டத்தான் செய்யும். நம்ம பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஜெபமாலை சொல்ல தெரியுமா? நம்ம பிள்ளைங்க 10ஆம் கிளாஸ் படிக்கும். 10ஆம் கிளாஸ் படிக்கின்ற பிள்ளைகளை எடுத்துக்கிடுவோம். ஒழுங்காக ஜெபமாலை சொல்ல தெரியுமா? ஜெபமாலை சொல்ல தெரியாது. மொபைலில் என்னென்ன இருக்குது எல்லாம் தெரியும். எந்த தியேட்டருக்கு போனால் என்ன கிடைக்கும் எல்லாம் தெரியும். அதை பற்றி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் பிள்ளைங்களுக்கு ஜெபமாலை சொல்ல தெரியுதா தெரியாதா அப்படின்ட்டு பெற்றோர்களாகி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்ம ஜெபமாலை சொன்னால் தானே நம்ம பிள்ளைங்க சொல்லும். நம்ம சொல்லலைன்னா அது எங்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்பிற்குரியவர்களை, கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் தான் கூடி வாழும். ஒரு காலத்தில் நம்மகிட்டெல்லாம் அவ்வளவு பண வசதி இல்லை, ஆனால் மனசு நிம்மதியாக வாழ்ந்தோம். இன்றைக்கி நம்ம எல்லார்ட்டையும் பணம் நிறையா இருக்குது, ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய தாய் தகப்பன் நாம் வாழும்போது நம்முடைய குடும்பங்களில் நிச்சயமாக ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கங்கள் இருந்திருக்கும். நிச்சயமாக ஆலய காரியங்களில் நம்முடைய தாய் தந்தையர் நம்மை அதிகமாக உட்படுத்தி இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற தருணத்தில் நம்ம குடும்பங்கள்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி தாய் தந்தையும் கோயிலுக்கு வருவாங்க, பிள்ளைங்க அது வீட்டில் தூங்கிட்டு இருக்கு, டயர்டாக இருக்கு இல்லையா? பிள்ளைங்களுடைய வளர்ப்பில் நம்ம என்ன செய்யலை? அக்கறை காட்டலை. ஆண்டவருக்கு உகந்த வழியிலே நடப்பவருக்கு ஆண்டவர் தன்னுடைய மீட்பை காட்டுவார். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதுதான். ஜெபமாலையை நிச்சயமாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாக வேண்டும். அதுதான் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு, ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு அடையாளம். இரண்டாவதாக, அழகை திருவிவிலியத்தில் எதில் வருது அப்படின்னா, அழகை அதிகமாக சோதித்த ஒரு மனிதர் யார்? அழகை அதிகமாக சோதித்த ஒரு மனிதர் யார்? உங்கள் அப்பாவா? இயேசுவை சோதிச்சது. வேற யாரை சோதிச்சது? யோபு என்ற இறைவாக்கினரை அழகை ரொம்ப சோதிச்சது. காரணம் என்னது? காரணம் என்னது? யோபு கடவுளுக்கு உண்மையாக இருந்தார். அருமையான ஒரு வார்த்தை. ஆனால் திருவிவிலியம் சொல்லும், யோபுவை போல நீதிமானும் நேர்மையாளரும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால தான் என்ன செய்வார்? ஆண்டவர் யோபுவை குறித்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது, யோபு புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 6, ஆண்டவர் யோபுவை குறித்து அவ்வளவு சந்தோஷப்படுவார். என்னுடைய மகனான யோபுவை நீ பார்த்தாயா அப்படின்னோடனே அந்த சாத்தான் சொல்லும், ஆமாம் பார்க்க தான் செஞ்சேன்.
நீங்கள் யோபுவை ரொம்ப அரவணைச்சு வளர்க்குறதுனால அவன் எந்த பாவமும் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒன்று என்ன செய்கிறாரு ஆண்டவர், நீ என்ன வேணாலும் செய் அந்த யோபுவுக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு, விட்டுடுறார். அந்த சாத்தானும் என்ன செய்யுது, யோபுவை பெரட்டி போட்டுலாம் எடுக்குது, மனைவியை கொன்னுருது, பிள்ளைங்களை கொன்னுருது, சொத்துக்களை எல்லாம் அழிச்சிருது. சரி, எல்லாத்தையும் கொடுத்தாலும் யோபு என்ன செய்யல, அவன் நீதிமானாக வாழ்ந்தால் அந்த கடவுளினுடைய வழியிலிருந்து தவறவே இல்லை. அந்த சாத்தானுக்கு என்ன ஆயிட்டு, இந்த யோபுவை சோதிச்சு அது டயர்ட் ஆயிட்டு. கடைசியில் ஆண்டவர் சொல்லுவார், இதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு, உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கடவுளுக்கு உகந்தவனாக வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு, யோபு எதையெல்லாம் இழந்திருந்தானோ அதையெல்லாம் ஆண்டவர் 7 மடங்காக திருப்ப கொடுப்பார். பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், மனைவிகள், அவருடைய ஒட்டகங்கள், காளை மாடுகள், செல்வங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ரெட்டிப்பு மடங்காக, மும்மடங்காக, 7 மடங்காக ஆண்டவர் என்ன செய்வார், திருப்ப கொடுப்பார். இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் நல்லவங்களா நிறைய பேர் வாழ்கிறாங்களா, நல்லவங்களை போல நிறைய பேர் வாழ்கிறாங்களா? நல்லவர்களாக நிறைய பேர் வாழ்கிறாங்களா, நல்லவர்களை போல நிறைய பேர் வாழ்கிறாங்களா? நல்லவர்களை போல நிறையா வாழ்கிறாங்க. நீங்கள் நல்லவராக வாழ்கிறீங்களா இல்லை நல்லவர்களை போல வாழ்கிறீங்களா? நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? பொய் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாரும் நல்லவர்களை போல தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நேரம் அந்த பச்சோந்தி இருக்கு இல்லையா, பச்சோந்தி ஒன்று கடவுள்கிட்ட போய் சொல்லிச்சான், கடவுளே, நிறம் மாறுகின்ற போட்டியில் மனிதர்களிடம் நாங்கள் தோற்று போனோம். அந்த பச்சோந்தி தான் என்ன செய்யும், இடத்துக்கு இடம் நிறம் மாறும். அதே மாதிரி மனிதர்களும் என்ன செய்கிறாங்க, இடத்துக்கு இடம் தேவைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய நிறங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையோடு வாழ்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் குறைஞ்சிட்டாங்க. நேர்மையோடு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, சாட்சிய வாழ்க்கை வாழ்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப குறைந்து போய்விட்டார்கள். உண்மையா இல்லையா? காரணம் என்ன? நீங்கள் உண்மையிலேயே இப்படித்தான், இதுதான் உண்மை, இதுதான் நீதி, இதுதான் நேர்மை அப்படின்னு வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வீட்டிலையே உங்களை மதிக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நீதி நேர்மை, எப்போ பார்த்தாலும். உண்மையா இல்லையா? இதுதான் நடக்கும். இன்றைக்கு இந்த உலகத்தில் உண்மையாக வாழ்கிறவர்களுக்கு மதிப்பில்லை, ஆனால் நல்லவர்களைப் போல நடிப்பவர்களை இந்த உலகம் நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ளும். அதனால் நம்மளும் என்ன செய்கிறோம், எதுக்கு நமக்கு இந்த வேதனை, எதற்கு நமக்கு இந்த துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்மளும் நல்லவர்களைப் போல நடிக்க கற்றுக்கொண்டோம். அன்பிற்குரியவர்களே, யோபு அந்த சாத்தானை வென்றான் என்றால் அது அவனினுடைய நீதியான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை. இன்று நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக சாத்தானினுடைய ஆதிக்கம் தலை தூக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே சாத்தானினுடைய ஆதிக்கம், சாத்தானினுடைய செயல்கள் தலை தூக்கும். ஆனால் கடவுளினுடைய அருட்கரம், இந்த தாயினுடைய அருட்கரம் உங்களை கைவிட வேண்டாம் என்று நீங்கள் கருதினால் உங்களுடைய வாழ்க்கையில யோபுவை போல எப்படி வாழணும், நீதியாக வாழணும். மாதா எதிர்பார்க்கிறது அதுதான். எப்பொழுதுமே நம்ம என்ன செய்வோம், மாதாட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நிறைய நினைப்போம். ஆனால் என்றைக்குமே மாதாட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. மாதாவினுடைய வாழ்க்கையில் மாதா நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். கடவுளுக்கு நீதியாக, கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்தார். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, அது சாத்தானின் மூலமாக ஏற்பட்டாலும் சரி, மாதா எப்படி வாழ்ந்தாங்க, கடவுளுக்கு உண்மை உள்ளவராக, கடவுளுக்கு நீதி உள்ளவராக மாதா வாழ்ந்தார். அதனால தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் தாயாக, இந்த உலகத்திற்கே தாயாக, திருச்சபைக்கு தாயாக ஆண்டவர் அவரை உயர்த்தி இருக்கின்றார். அன்பு மக்களே, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இந்த தாய் தருகின்ற பாடம். நாம் எப்படி வாழப் போகின்றோம்? நீதியோடு நடப்பவனுக்கு என்ன வரும்? நீதியோடு நடப்பவருக்கு இறைவன் தரும் மீட்பை காட்டுவேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் கடவுளினுடைய மீட்பை அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் கடவுளினுடைய வழி துணையை நாம் பின்பற்ற வேண்டுமா? நிச்சயமாக கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது யோபுவை போல நீதிமானாக வாழ். இந்த உலகத்தில் பிறந்தா அது துன்பம்தான். மனிதனாக பிறந்த இயேசுவுக்கே இந்த உலகத்தில் எப்படி இருந்தது? சாத்தானினுடைய துன்பம் இருக்கத்தான் செய்தது. மனிதனாக பிறந்த இயேசுக்கே எப்படி என்னென்னா, அப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம். மனிதர்களாகவே வாழ்கின்ற நமக்கெல்லாம் நிச்சயமாக சாத்தானினுடைய துன்பங்கள் அதிகம்தான். அந்த சாத்தானினுடைய துன்பங்களை நாம் விரட்ட வேண்டும் என்றால் ஜான் மரிய வியானி அவருடைய வாழ்க்கையில் பின்பற்றின அந்த ரெண்டும் தான். என்னதெல்லாம்? ஒன்று, ஜபமாலை. நம்ம குடும்பங்களில்
தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிப்பது அது கட்டாயமாக்கப்பட வேண்டும். 2வது திருவிவிலியத்தை வாசிப்பது. இன்றைக்கு அதெல்லாம் அப்படியே குறைஞ்சி போச்சு. சரியா? குருக்களாகி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கை என்பது என்னது? குருமடத்தில் ஒரு நாளைக்கு 5 நேரம் போய் நற்கரணை முன்னால் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சாமியாரான பிறகு பூசைக்கு போவோம். தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு நேரம் 2 நேரம் போவோம். சில நேரங்களில் போகாமலே இருப்போம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலுமே அதிகமாக அழகையினுடைய சோதனைக்கு விழுவதற்கு காரணமாக அமைகிறது. ஜான் மரிய வியானியைப் போல அந்த ஜெபமாலையை நம்முடைய கைகளிலே நாம் தாங்கி இருக்கின்ற போது, அந்த ஜெபமாலையை ஜெபித்து நாம் அன்னையை புகழ்கின்ற போது அது நமக்கு வெற்றியை தரும். வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தரும் ஜெபமாலை. அது ஜெபமாலை ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். புனித டொமினிக், அவரை தமிழில் எப்படி சொல்லுவாங்க? சாமிநாதர். அவரை இன்னொரு பேர்லையும் அழைப்பாங்க. நம்ம ஊரில் அந்த ஃபாதர்ஸ் இருக்காங்க தானே, டொமினிக்கன்ஸ். ஜெபமாலை தாசர் சபை அப்படின்ட்டு ஒரு இது உண்டு. அந்த டொமினிக் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் ஜெபமாலை இறைவார்த்தை. அவர் சாமியாரான பிறகு பிரான்ஸ் நாட்டில் கடவுள் ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை திணிச்சாங்க. பழைய ஏற்பாட்டு கடவுள் ரொம்ப நல்லவர், பழைய ஏற்பாட்டு கடவுள் ரொம்ப கெட்டவர், புதிய ஏற்பாட்டு கடவுள் ரொம்ப நல்லவர். எனவே பழைய ஏற்பாட்டு கடவுளை நீங்கள் வழிபட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். காரணம், இந்த 10 வாதைகளெல்லாம் கடவுள் கொடுப்பார் தானே இஸ்ரேல் மக்களுக்கு. வேறு தவறு செய்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் கடவுள் கண்டிப்பார் தண்டிப்பார். இதையெல்லாம் பார்த்துட்டு பழைய ஏற்பாட்டு கடவுள் ரொம்ப ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற ஒரு அல்பிஜினியசம் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஒரு கொள்கையானது அங்கே மலர்ந்துட்டு இருந்தது. அப்போ டொமினிக் இவர் அங்கே போகிறார். இவர் அங்கே போய் அங்கே உள்ள மக்களையெல்லாம் சந்தித்து எவ்வளவோ பேசுகிறார். கடவுள் ஒரே கடவுள் தான், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடவுள் தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிறார் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலும் அந்த மக்கள் ஏற்பதாக இல்லை. அப்போ ரொம்ப மனம் உடைஞ்சி அவர் மாதா முன்னால் போய் அழுகுறாங்க. மாதா முன்னாடி போய் அழும்போது மாதா அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. மாதா காட்சி கொடுத்து அவருக்கு சொன்னது, இன்றைக்கு இந்த திருச்சபையை நம்பி வாழ்கின்ற மக்கள் இவ்வளவு துன்ப துயரங்களுக்கு ஆளாகின்றார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மறந்தது ஜெபமாலையை ஜெபிக்க பழகு. எனவே அப்படி ஜெபிக்க பழகுகின்ற போது நிச்சயமாக உன்னுடைய திருச்சபை இந்த துன்பத்திலிருந்து விடுபடும். இந்த மக்களை நான் தீமையிலிருந்து பாதுகாப்பேன். டொமினிக் அவர் ஆண்களுக்கு என்று ஒரு சபை, பெண்களுக்கு என்று ஒரு சபையை நிறுவி என்ன பண்ணுறாரு? ஜெபமாலையை ஜெபிக்க ஒவ்வொரு இல்லங்களிலும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்பொழுதுதான் அந்த ஒரு தவறான தப்பறை கொள்கையிலிருந்து திருச்சபை மீண்டு வந்தது. காரணம், அந்த அன்னை அந்த திருச்சபையை பாதுகாத்து கொண்டார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நினைத்திருந்தால் இதைவிட மேலான ஒரு விண்ணகத்தையும் இதைவிட அழகான ஒரு மண்ணகத்தையும் படைத்திருக்க முடியும். ஆனால் கடவுள் நினைத்தால் கூட அன்னை மரியாவை போல ஒரு மிகச்சிறந்த தாயை இயேசுவுக்கு கண்டுபிடித்திருக்க முடியாது அப்படின்னு புனித புனவென்ச்சர் சொல்லுவார். உண்மைதான். எவ்வளவு முயன்றாலுமே அன்னை மரியா எல்லா காரியங்களிலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த தாயினுடைய அரவணைப்பை உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு மாதாவினுடைய பரிந்துரையினால தான் இது நடந்தது அப்படின்னு ஏதாவது உணர்ந்திருக்கிறீங்களா? உணர்ந்திருக்கீங்க அப்படி தானே? உணர்ந்திருக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். பரவாயில்லை. இவ்வளோ பேர் மாதாவை எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க, மற்றவங்கெல்லாம் மாதா என்னையை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைப்பதற்கு என்ன செய்யும்? வாய்ப்பு உண்டு. ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு தாய் என்னிடம் வந்தார். அழுதுகிட்டே இருந்தான். ஃபாதர், என் வாழ்க்கையில் புதுமை நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் நான் மாதாவினுடைய அந்த பெருமையை கண்டுட்டேன் அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னு அந்த தாய்கிட்ட கேட்கும்போது அந்த தாய் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தது. அந்த தாய் கோயிலில் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரியா? அவங்க ஜெபம் பண்ணிட்டு வெளியில் வந்து அங்கே கோயிலுக்கு ஏத்தாப்பில் மாதா கெவிரிக்கு அங்கே உட்காந்து ஜெபமாலை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜெபமாலை சொல்லிகிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்களுடைய என்னுடைய மகனுக்கு, அதாவது அந்த தாயினுடைய பேரனுக்கு, சரியா, என்னுடைய மகனுக்கு வயசு 8, விளையாண்டுட்டு இருக்கும்போது படாத இடத்துல பட்டுட்டு குழந்தையினுடைய எதிர்காலம் ரொம்ப சிக்கல் தான் அப்படின்ட்டு அவருடைய மகள் என்ன செஞ்சுருக்கா? அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறான். இந்த தாய் லூர்து மாதா கெவி முன்னால் உட்காந்து அவ்வளவு அலட்சத்தம், மாதாவே என் பேரனுக்கு இப்படி ஆயிட்டு, என்னுடைய பேரனுடைய எதிர்காலம் இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இந்த அம்மா ஒரு 1/2 மணி நேரம் அழுதுருப்பாங்க. அழுதுகிட்டு மறுபடியும் அவங்க மகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க.
நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் உடனே கொண்டு போ, சரியா? நீ எந்த ஆஸ்பத்திரியும் கொண்டு போ, என்ன மருத்துவம் பார்க்கணுமோ பாரு, நான் அந்த மகனுக்காக மாதாட்ட வேண்டிட்டு வாரேன் அப்படின்ட்டு இந்த தாய் இங்கே கெவியில் உட்காந்து அவ்வளோ அலட்சத்தை அழுதுகிட்டே இருக்கு. மறுபடி அந்த அடிபட்ட இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து திருவனந்தபுரத்து ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்குள்ள அங்கே உள்ள மருத்துவர்கள் பரிசோதித்து சொன்னாங்களாம், பெரிய அடிலாம் ஒன்றும் இல்லை, எப்படி அடிபட்டதோ அது சரியாயிடுச்சு, உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் சின்ன மருந்து போட்டால் போதும். மாதாவினுடைய பரிந்துரை தான் அந்த அம்மா சொன்னது. மாதாவினுடைய அரவணைப்பு தான் என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய பேரனுக்கு அது மருந்தாக அமைவது. என்னுடைய பேரனை காப்பாற்றியது இந்த லூர்து மாதா தான் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, அந்த தாயானவள் அவருடைய வாக்குறுதியை எழுத்துப்பூர்வமாக கொடுத்து சென்றார். அன்பு மக்களே, இந்த தாயை நம்பி வாழ்கின்ற எந்த ஒரு தருணத்திலும் நமக்கு தவிப்பில்லை. இந்த தாயை நம்பி வாழ்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அழுகைக்கு இடமில்லை. அந்த தாயினுடைய அரவணைப்பும் அந்த தாயினுடைய பாதுகாப்பும் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் அந்த தாய் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். குடும்பத்தில் என்ன செய்யணும்? ஜபமாலை ஜபித்து ஆகும். இன்றைக்கு நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, பண வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த தாயை நோக்கி வேண்டுகின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்திற்கு முன்னுதாரணமாக வாழ்கின்றோமா? யோபுவினுடைய வாழ்க்கையில் அழகை சோதித்தாலும் ஆண்டவர் மீண்டும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார் என்றால் அது யோபுவினுடைய நீதிமானான வாழ்க்கை தான். நேர்மையான வாழ்க்கைக்கு கிடைத்த பரிசு தான் மீண்டுமாக எல்லா ஆசீர்வாதங்களும். இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வரலாம். நம்முடைய நண்பர்கள் மூலமாக, நம்முடைய சகோதர உறவுகள் மூலமாக எவ்வளவோ துன்பங்கள் அது அழகையின் மூலமாக கூட வரலாம். ஆனால் இந்த அன்னையை நம்பினால் அந்த இடத்தில் அழகைக்கு இடமே இல்லை. இந்த ஜான் மரிய வியானி சொன்னது மாதிரி தான், அன்னையை நம்பினால் அந்த இடத்தில் அழகைக்கு இடமே இல்லை. உங்களுடைய இல்லங்களிலும் நீங்கள் அன்னையை நம்பி வாழுங்கள். அல்லல்கள் நீங்கி அகமகிழ்ந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இந்த தாய் உங்களுக்கு துணை புரிவாராக. பார்வோற்றும் புதுமை பரலோக அன்னை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருந்து நம்முடைய வழித்தோன்றலை இன்னும் ஆழமான விசுவாசத்தில், இன்னும் அசைக்க முடியாத நம்பிக்கையில், இன்னும் நிறைவான மகிழ்ச்சியினால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.